ஜென்மம் தானே. துப்பாதையா உள்ளது உள்ளே போயிரு. அட கடவுளே கடவுளே, கடவுள் வந்தாலும் கடவுள் வந்தாலுமே எந்திரிக்க சொன்னேன், ஒன்னு எந்திரிக்க சொன்னியா? நான் எந்திரிச்சா அது எந்திரிக்குது இல்ல, அது எந்திரிக்கிறப்ப என்னால எந்திரிக்க முடியல. ஒண்ணு என்ன எந்திரிக்க சொல்லுங்க, இல்லாட்டி அதை எந்திரிக்க சொல்லுங்க. நாராயணா நாராயணா நாராயணன் வந்தாலும் எந்திரிக்க சொன்னேன். இந்தியா முதல்ல தாங்களை எழுந்திருக்க சொல்லி இருக்கிறேன். எழுந்திருங்கள், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். என்னையா சாமியே எழுந்திருந்து வாருங்கள் அப்படின்னு சொன்னாதான் கூப்பிட்டியலாம். ஆத்தாடியோ அலட்சியலாம். செந்தமிழ்ல சொன்னாதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்களோ. வாருங்கள் எழுந்திருங்கள். சாமி நான் எத்தனையோ சாமி அந்த காட்டுக்குள்ள பார்த்துருக்கேன். பார்த்துக்கலாமே. அவங்கள்ட்ட எல்லாம் நான் வந்து நமஸ்காரம் வாங்க விரும்புகிறேன். உங்க முகத்தை பார்க்கும் பொழுது, உங்க உருவத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷம். நான் உங்கள்ட்ட நமஸ்காரம் வாங்கிக்கணும் போல தெரியுது. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. என்னே நமஸ்காரம் பண்ணுங்க. சந்தோஷம். எதியா நமஸ்காரம்? இதுக்கு பேர் நமஸ்காரமா? என்ன பண்ணிட்டு இருக்க? நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க? நமஸ்காரம் மொத்தம் எத்தனை வகைப்படும் தெரியுமாயா? நமஸ்காரம் 5 வகைப்படும். ஏகாங்க நமஸ்காரம், துவாங்க நமஸ்காரம், திரியாம நமஸ்காரம், சாஸ்தா நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 வகை நமஸ்காரம். இது என்ன நமஸ்காரம்? குத்து நமஸ்காரம். 5 வகை நமஸ்காரங்கள குத்து நமஸ்காரம் நமஸ்காரமே இல்லையா? உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு. அது என்ன உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு? ஆமா, குத்து நமஸ்காரம் உங்கள்ல இல்ல எங்க அப்படின்னா நீ யார வணங்குறீங்க? எம்பெருமானே, முருகப்பெருமானே. முருகப்பெருமானே, முருகப்பெருமானே தானே. ஆஹா, முருகனை வணங்கக்கூடிய நீங்க எங்க பட்டே கணம் எந்த நேரத்தில் எதையா போய் ஞாபகப்படுத்தி விடுற? எத்தனை சரக்கு வந்தாலும் பட்டை மாதிரி வருமா? கடுக்கா கொட்டை, காஞ்சிராம்பட்டை, வேப்பம்பட்டை, வேளாம்பட்டை, பனை வெல்லம், அழுகி போன அன்னாச்சி பழம், முள்ள மாதிரி போன வாழைப்பழம், கெட்டு போன வெல்லம், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து குளத்தாங்கரையில் குழியை பறித்து மண்பானையை பதிச்சு எல்லாம் உள்ள ஒன்றா கொட்டி விட்டு அது அழுகிறதுக்கு கொஞ்சோண்டு யூரியாவை போட்டு விட்டு ஊரல் போட்டு வைப்பேன் பாரு. விருதான் ஐயப்பன் கோயில் குருசாமி கூட அப்படி இருக்க மாட்டேன். விருதான் செத்தவன் வீட்டுக்கு போக மாட்டேன், கட்டின பொண்டாட்டிக்கிட்ட படுக்க மாட்டேன். 27 நாள் சென்று தூக்கி வச்சு எரிச்சு கொண்டு எடுத்து உழைச்சிட்டு வந்து ஒட்டு திணையில் படுக்கிறவன் ஒரு ட்ராப்பை அடித்தான்னா 4448 நரம்புலையும் போய் பாயிர. அந்த பட்டையை இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருக்கிய ஐயா, அது மட்டும் கிடைச்சிச்சுன்னா குடியே போயிடுவோம். நான் என்னையா சொல்றேன், நீர் என்னையா சொல்லுகிறீர்? பட்டச்சாராயத்தை பட்டச்சாராயமா? பட்டச்சாராயத்தை நான் இங்கே சொன்னேன். ஏன் முருகனை வணங்க போறியே, நெத்தியில எங்க திருநீர் பட்டைன்னு கேக்குறியா? திருநீர் பட்டையா? அதேயா நீ போய் மொட்டை மொட்டையா சொல்லு. நீ ஏன் மொட்டை மொட்டையா புரிஞ்சுக்கிற? எங்க திருநீர் பட்டை எங்க? அடிக்க மாட்டேன். ஏன் அடிக்க மாட்டேன்? கொத்து நமஸ்காரத்துக்கு கிளம்பிட்டேன். சாமி கும்பிட போயில பட்டைதாயா அடிக்கணும்? இல்ல இல்ல இல்லன்னு சொல்ற நீ. இந்த நமஸ்காரத்துக்கு பட்டை அடிக்க கூடாது, தீட்டு. சரி விடியா, சாமியை கும்பிடுறீங்கல்ல? ஆமா. முருகன் தானே வணங்குற? ஆமா. என்ன மந்திரம் சொல்கிறீர்? ஓம் சரவண பவாங்கிற மந்திரம் தானே சொல்லுவீர் பட்டை அடிக்கும் போது. அவர் அன்னை விநாயகப் பெருமான் முக்தி கடவுள், மூலக்கடவுள். எந்த செயலை தொடங்கினாலும் விநாயகனுடைய அவர் செயலை அவரை வணங்கி விடுதானே செயல் தொடுவார்கள். அவர் மாதிரி. அதனால ஓம் விக்னேஸ்வராய நமக அந்த மந்திரத்தையா? அவர் மாதிரி எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். அப்பா சிவபெருமான் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரமா? காக்கும் கடவுள் இருக்கிறாரு. ஓம் நமோ நாராயணாய நமக அந்த மந்திரமா? ஓ இஷ்டத்துக்கெல்லாம் நாங்க பண்ண முடியாது, எங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம். அது என்ன மந்திரம்? மந்திரம் இருக்கு இதுக்கு. அது என்ன மந்திரம்? சரியான மந்திரம். அதே என்ன, எப்படி வணங்குவீங்க, எதை வணங்குவீங்க? 2 எழுத்து தான். அப்படி சொல்லியா? சொன்னா தானே புரியும். வாசி 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 என்று சொன்னாலே சிவா 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 என்று ஒருமை. அந்த சிவா என்ற 2 எழுத்து மந்திரம் தானே. நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஓஹோ, மரா 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 என்று சொன்னால் ராமா 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 என்ற ஒருமை. அந்த ராமா என்ற 2 எழுத்து மந்திரம் தானே. ராமாவும் இல்ல, சீதாவும் இல்ல. அப்புறம் என்ன 2 எழுத்து? 2 எழுத்து. எழுத்து முதல் எழுத்து அருமையா சொல்றீங்க பாத்தீங்களா? உயிர் எழுத்து 12 எழுத்து. என்ற எழுத்துக்கு உயிர் கொடுக்குறீங்களே, இதை விட ஆமா உயிரை கொடுக்கத்தான் அந்த மந்திரம். என்ன சிறப்பு பாத்தீங்களா? 2வது எழுத்து என்ன எழுத்து பாரா? மெய் எழுத்து 18 எழுத்து. என்ற எழுத்துக்கு மெய் கொடுத்தீங்க பாத்தீங்களா?
இதுக்கு மேல எங்கேயாவது உலகத்தில் இருக்காயா? உயிர்மை எழுத்து 216 மா என்ற எழுத்தை சேர்த்தால் உயிரெழுத்து 12 ஆ என்றும் மெய்யெழுத்து 18 இம் என்றும் உயிர்மை எழுத்து 214 மா என்றும் சேர்த்தால் அம்மா என்று வருமே. தாயிர் சிறந்த கோவிலமில்லை, தந்தை சொர்மிக்க மந்திரமில்லை என்று சொன்னார்களே, அந்த அம்மா என்ற இந்த மூன்றெழுத்து வந்திருந்தானையா? ஆமா, அம்மான்னு சொல்றதுக்கு தான் இந்த நமஸ்காரமே. ஆனா நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்க. என்ன அவசரப்பட்டேன்? அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்பட்டேனே? மாவை அப்புறம் சேர்த்துக்க. ஏய், அம்முனா எழுதுவாங்க, அம்மானு தான் சேர்த்தா எழுதுவாங்க. அம்முனு ஓட்டு ஒரு கோடு ஓட்டு கோடிட்டு இருங்களை நிரப்புக அப்படின்னு விடுவாங்க. அம்மா இந்த நமஸ்காரம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 22 மாதம் ஆகணும். எதுக்கு? அப்பதான் அம்மாங்கிறது வரும். சரியா? இந்த சாமியை எங்கே, எந்த ஊர்ல, எந்த கோயில்ல, எந்த சாமியை எப்படி வணங்குவீங்க? யார் யார் போய் சாமியை கும்பிடுவீங்க? வணங்குற சாஸ்திரத்தை சொல்லு பாப்போம். ஐயா சொல்லியா? எப்பா ராஜா சொல்லு. இது நீங்க எப்படி செய்வீங்கன்னு கேட்ட ஒரு ஆளு நீதான். அதான் மந்திரம் சும்மா இல்ல, சாமியை கும்பிடுறது எங்க, எந்த ஊர்ல, எப்படி, எந்த மாதிரி தெரியும்ல. நான் யார்ட்டையும் இது முடிய சொன்னதில்லை, நான் மைக்கிலையும் சொன்னதில்லை. இன்னைக்கு சொல்லு நீ அந்த விளக்கம். உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன். சரி. வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் என் குப்பியும் சரி சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சிருவான். ஏய், காலையில் எழுந்து நீராடி அப்படி சொல்லியா? சாயங்காலம் காலையில் எழுந்து நீராடி அப்படி சொல்லியா? ஓ இஷ்டத்துக்கு குளிக்க முடியாதியா? எங்க வச்சா வேர்வை வாடை வரும்னு திட்டுவாங்க. என்னையா சாமி கும்பிட போயில வேர்வை வாடை வருது? கும்பிடு. அப்புறம் ஒரு 9 மணிக்கெல்லாம் இறை எடுத்துருவோம். இறை எடுக்கிறோம்னா சாப்பிட்டுருவான். ஓ, சாப்பிட்றதுக்கு இறை எடுக்கிற. அப்புறம் ஒரு 10 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை தூங்க போட்டுருவோம். எதுக்கு? நமஸ்காரம் பண்ண. என்னையா நீ எல்லாம் என்ன எந்த அறிவோடையா நீ எல்லாம் சாமி கும்பிட போற? சாமி கும்பிட போறது நீங்க மட்டும் போய் சாமி கும்பிடுறதா? வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்கணுமியா, இப்படித்தான் சாமி கும்பிடணும், இப்படித்தான் நம்முடைய நடைமுறை பரம்பரையா இப்படித்தான் சாமியை கும்பிட்டு இருக்கோம். வர்ற சந்ததிகளுக்கு இந்த மாதிரி சாஸ்திரப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு போய் பக்கத்துல உட்கார வச்சு சாமியை சொல்லி கொடுக்கணுமியா. உன் பேச்சை கேட்டா என் குடும்பம் உருப்பிடும். அவனுக்கு டச்சு செல்லு வாங்கி கொடுத்தா செவுத்தோரத்தில் படுத்துக்கிட்டு செக்ஸ் படம் பார்த்து கற்றுக்கு வாங்க. ஏய், என்னையா பேசுற நீ? அப்புறம் என்ன, இதை போய் சொல்லி கொடுக்கணுமா? அவங்க சொல்லும். அப்புறம் பிள்ளையெல்லாம் தூங்கிடும். சரி. 10 மணிக்கு நாங்கள் இந்த நமஸ்காரத்தை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு குடிசை வச்சுருக்கோம். பூஜை அறை கட்டிருப்பீங்க. சரி சரி சரி. அதுக்குள்ளே என் குப்பி என் பொண்டாட்டி போய் மல்லாக்கா படுத்துக்குவா. ஏய், என்னையா பேசுகிறீ? கோவிலை வலம் வருவது பெரிது கிடையாது, கற்ப கிரகத்திலே சிற்பத்தை வணங்குவது பெரிது கிடையாது. கொடிமரத்தின் அருகிலே குப்புறப்படுத்து, கைகள் 2 நீட்டி, கால்கள் 2 நீட்டி, உடம்பிலே உள்ள அனைத்து பாகங்களையும் மண்ணிலே படச் செய்ய வேண்டும். அதற்கு பேர் சாஷ்டாங்க நமஸ்காரம். குப்புறப்படுக்கிறத போய் மல்லாக்க படுக்கிறவங்க என்ன பேசுற நீ? முதல்ல குப்புறத்தான் படுக்கணும். நீ என்னையா பேசுற? உன் இஷ்டத்துக்கு எப்படியா படுக்க முடியும்? கொடிமரத்து அடியில தான் குப்புற படுக்கணும். ஆனால் குடிச்சக்குள்ள மல்லாக்கத்தான் படுக்கணும். வித்தியாசமான சாமி போல. போய் படுத்துக்குவா. சரி. நான் வெளியில நிற்பேன். அப்பத்தான் மந்திரத்தை ஆரம்பிப்பா. யாரு? என் முண்டாட்டி. ஏய், மந்திரத்தை நீ சொல்லுவியா அவன் முண்டாட்டி சொல்லுமாயா? அவதான் ஆரம்பிப்பா. சரி. முதல் எழுத்தை சொல்லுவா மந்திரத்தை. எப்படி? மல்லாக்க படுத்துக்கிட்டு ஏய் ஏய் அப்படியா சொல்லுவாங்க? அப்படி சொல்லியா? உன் பேச்சை கேட்டா உசுறு தான் போகும். சரி. அப்புறம் நான் வெளியில நிக்கிறேன், எனக்கு கிளம்பினோம்னா சாமி வந்துடும். ஓ, சாமி வந்துடும். அப்புறம் நான் 2வது எழுத்தை சொல்லுவேன். எப்படி? ஏய் ஏய் அப்படியா சொல்லுவாங்க? அப்படி சொல்லியா? நான் வெளியில தான் போகும். அதை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லு. அவ வேகமா சொல்லுவா. தொட்டு திடந்து போய் அவ மேல நான் குப்பரா படுத்துக்குவேன். குடிசைகள மல்லாக்க தானே படுக்க சொன்னேன். நீ போய் மல்லாக்க படியா படுத்துக்க. முடிஞ்சு போச்சு குத்து நமஸ்காரம். அட நாராயணா நாராயணா. நாராயணமா அப்படி பண்ணுவாரு? நாராயணமா என்ன பேசுற நீ? சரியா? என்னை யாருன்னு தெரியுதா? தெரியுது. என்னை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட நீ பேசலாமா? என்னை தெரிஞ்சுக்கிட்டு பேசலாமா? முதல்ல தெரியுது இல்ல? தெரிஞ்சுக்கிட்டு ஏன் பேசுகிறீ நீ? கொண்டே தெரியுது இல்ல? கொட்டை தெரியுது. கொண்டே தெரியுது, கொட்டை தெரியுது. விலாசம் இல்லையா? விலாசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்னமாவா? அதானே உங்களுக்கு?
சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனிப்பிரியா கந்தா என்பது போல் கழகப்பிரிய நாரதர் என்னுடைய நாமோதிகம். நாரதர் நாரதர் நல்லா இருக்கியா? நாரதரா? ஆமா ஆமா ஆமா. எப்பா ஐயா நீங்க நாரதரா? நாரதர் நாரதர் நல்லா இருக்கேன். முன்னாடியே நீ சொல்லியிருக்க கூடாதா? ஏன் இந்த குத்து நமஸ்காரத்து ரகசியத்தை உங்ககிட்ட வேற சொல்லிட்டேன். சிறியவள் செய்யும் தவறை பெரியவள் மன்னிப்பதை மேன்மை விடியா? இல்ல போற வழியில நீங்க எதுக்கு அதை செஞ்சு விடாம ஆளப்பாரு ஆள நான் போய் செய்யறேன். நீ அப்ப சொன்னீங்க இல்ல சாமி. சரி ஆமா என்ன வேலையாங்கிட்ட வந்தீங்க? சும்மா கலகம் பண்ணலான்னு வந்தேன். என் எல்லாம் ஒன்றா உட்காந்து நாடகம் பார்க்க பிடிக்கலையா? அதுக்காகத்தான் நான் கலகம் கலகத்தை பண்ணி விட்டு அடிச்சுக்கிட்டு நாடகத்தை கிடையாது. நீங்கள் புரிந்து கொள்வது தவறு. கலகம் பிறந்தால் தான் நியாயம் பிறக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பமாகவே இருந்து கொண்டிருந்தால் மனிதனுக்கு துன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். துன்பமாகவே இருந்து கொண்டிருந்தால் மனிதனுக்கு இன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என்பதை எடுத்துக்கிற கழக பிரிய நாரதர். ஆரம்பத்தில் கழகம், முடிவிலே நலம். உங்க அப்பா பிரம்மா அவருக்கு படைக்கிறார் ஜீவராசி. உலகத்தில் 84 ஜீவராசிகள், 4 யோனி 70 தொட்டு 84 ஜீவராசிகள். ஓ அசுவனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகாசிடம், திருவாதிரை, புனர்பூசம், இது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர். ஜாதகம் பார்க்குறாரா நீ? தெரியுமே எனக்கு. காலையில் சொல்லும் போதே எனக்கு தெரியும். தூங்காம கூட பார்த்து மச்சம் கூர்ம வராக மாமனம் பிரணவம் வைணவம் சைவ லிங்கம் படிகம் நாரதம் காரணம் மத்தம் கறந்த மார்க்கனை ஆக்கினியம் பிரமாண்டம் 10 சொல்லக்கூடிய 18 புராணங்கள். இந்த 18 புராணங்களுள்ள இருந்து பெருமையை சேர்க்கக்கூடியவன் இந்த நாரதர். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, இந்த 12 மாசத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வருஷம்னு சொல்ற ஆளுகளா? புகழ், கல்வி, வெளி, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்லூர், நுகர்ச்சி, அறிவு, அழகு, பொறுமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள், 14 செல்வங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள சொருகின ஆளுகளா சாமி? பிரபவ விபவ சுக்கில பிரமதுத பிரசர்பதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது தாது ஈஸ்வரா, விகதானியா, பிரமாதி, விக்ரமா, விசு, சித்திரபானு, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, வியா, சர்வசித்து, சர்வதாரி, விரோதி, விக்குருதி, கர்ர, நந்தன, விஜய, ஜெய, மன்மத, துன்முகி, ஏ விளம்பி, விளம்பி, விகாரி, சார்வரி, பிளப, பிளவங்க, சுபகிருது, சோபகிருது, குரோதி, விஸ்வாஸ், பராவ, கீலக, சௌமியே, சாதாரண, விரோதிகிருது, பரிதாபி, பிரமாதீச, ஆனந்த, ராட்சச, லலா, பிங்கள, காலசு, சித்தாத்தி, ரவுத்தி, துன்மதி, துந்துவி, ருத்ரோத்காரி, ரத்தாச்சி, புரோதனே. அப்படி இருக்கமியா? எனக்கு தெரியுமியா? 27 நட்சத்திரம் சொன்ன ஜாதகம் பார்க்கிறவரா நான் ஏன் கேட்டு தெரியுமா? 27 நட்சத்திரம் ஜாதகம் பார்க்குறேன்னு சொன்ன உடனே 12 ராசி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும், 12 மாதம் தெரிந்திருக்க வேண்டும், 9 கிரகங்கள் தெரிந்திருக்க வேண்டும், எல்லா கிழமைகளும் தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டுமா, ஒரு மனிதனுடைய வயதை நிர்ணயிக்கக்கூடியது வருஷங்கள் தான். இந்த வருஷங்களையும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க பேசும்போதே புரிந்து கொண்டேன். ஒரு ஜாதகாரர்னா இது ஊராம் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ராசி, நட்சத்திரம், கிழமை, மாதம், வருஷம் அனைத்தும் தெரிந்திருப்பவர் தான் ஜாதகாரர். அதனால உங்களுக்கு ஜாதகம் தெரிந்திருக்கும் என்பதற்காகத்தான் 60 வருடங்களை கேட்டேன். இதுல பாருங்க, நீங்க 60 வருஷத்தையும் சொல்லிட்டு போகும்போது நான் இடையில மறிச்சு ஒவ்வொரு வருஷமா சொன்னேன். அதை நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா முழுமையா ஒருத்தருக்கு 60 வருஷம் தெரிஞ்சிருக்கா தெரியலையாங்கிற ஒரு கணக்கு தெரியணுமா இல்லையா? அதனால தான் சொன்னேன், நீங்க அதை தவறா புரிஞ்சக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணும், மென்மேலும் வாழ்க வளர்க பல்லாண்டு. ஏன்னா உங்களை போன்ற நிறைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் நிறைய வர வேண்டும் இந்த கலைத்துறைக்கு என்பதை நான் உணர்கிறேன். அதுதான் முக்கியம். நம்ம பேருக்கு வந்தோமா, ஒரு சிலர் நகைச்சுவை மட்டும் பண்ணுவாங்க, ஆன்மீகம் தெரியாது பாருங்க, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவாங்க, நகைச்சுவை இருக்காது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலருக்கு உருவ ஒற்றுமை மட்டும்தான் இருக்கு, நகைச்சுவையும் தெரியாது, ஆன்மீகமும் தெரியாது. ஆனால் உங்களிடம் ஆன்மீகம் நிறைந்திருக்கிறது, நகைச்சுவை நிறைந்திருக்கிறது, உருவ ஒற்றுமையும் அப்படியே இருக்கிறது. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். உங்களை போன்ற பேசக்கூடிய உள்ள இருக்காங்க நான் பார்த்துட்டு அவங்களையும் வர சொன்னா பேசலாம். அழுகாது. ஏன் அழுகுறேன்? எதுக்கு? ஏன் நல்ல விஷயங்கள் பேசுறப்போ அழுகல சாமி. உங்களை பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் வருது சாமி. அது என்னை மீறி வந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன சாமி பண்ணுறது? உண்மையிலே உங்களாட்டா ஒருத்தரை சந்திக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சாமி. நான் சும்மா குப்பையில் கிடக்கிற கொட்டாச்சி மாதிரி என்னை கொண்டு போய் கோபுரத்தில் வச்சுட்டீங்களே சாமி. சாமி, உங்களாட்ட ஆளுகளை நான் சந்திக்கணும், தினம் சந்திக்கணும், உங்கள் கூட பேசணும்.
அந்த அவா இருக்கு சாமி. ஆனால் உங்களை நான் அடிக்கடி சந்திக்க முடியல சாமி. அந்த மன வருத்தம் என்கிட்ட இருக்குது சாமி. நல்லா இருக்கட்டும், என்ன வாழ்த்துட்டீங்களே சாமி. சாமி, நான் இந்த நாடகம் ஆடுறதை விட இந்த நாடகத்தினுடைய வரலாறு, புராணம், இதிகாசம், காவியம், நாடகம், விருத்தம், சட்டப்பிரமம், அது மாதிரி ராமாயணம், மகாபாரதம், வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, 4 அடி 2 அடி, அதே மாதிரி திருவள்ளுவர் எழுதுகிற 1.25 அடி, சித்த வைத்தியம், மாந்திரீகம், அதே மாதிரி பாருங்களேன். ஈரியா இருந்தேன்னு தெரியலை, இல்லை அவங்க கீரியா இருந்து நான் பாம்பா இருந்தேன்னு தெரியலை, என்னைய கண்டாலே பிடிக்கல. உங்களாட்டமெல்லாம் அந்த நாரதர் வேஷம் போட்டு என்னை வாழ்த்துறீங்களே சாமி. உண்மையிலே நான் மனசார ஏற்று கோப்புராணம் அந்த வக்கால வழியெல்லாம் என்ன பாடு தெரியுமா படுத்துறாங்க. சின்ன சின்ன பயல்கள்லாம் அப்போல்லாம் இந்த வலைதளம் இல்லாத நேரத்துல எல்லாம் நாங்கள் நாடகத்துக்கு போயிட்டு தூங்காமல் திருச்சி மலைக்கோட்டையில் போய் அத்தனை புத்தகங்களை வாங்கி தூங்காமல் கூட படித்து அதெல்லாம் வெளியிலே பேசி நல்ல பேர் எடுத்ததுனால தான் சாமி நான் எனக்கு இப்போவும் எனக்கு உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பகவான் எனக்கு கொடுத்துருக்கேன். நான் இப்போல்லாம் யாரும் புத்தகம் வாங்கியெல்லாம் படிக்கிறதில்ல சாமி. 4 சினிமா பாட்டு, 3 மெட்டு பாட்டு, நீங்கள் வர்ற வலைதளம், முக்கியமான அப்போ உள்ள நாரதர்கள் வந்த வலைதளத்தெல்லாம் பார்த்துவிட்டு நோட்டை எடுத்து எழுதிக்கிறாங்க. அதை மேடையில் பேசுகிறாங்க. ஏட்டிக்கு மூட்டியாக கேள்வி கேட்டோம்னா முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ஊருக்காரங்க சொல்கிறாங்க, உன் வயசுக்கு அந்த பயல்கிட்ட போய் ஐயா வாயை கொடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு என்னைய திட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சாமி, கொண்ட பிள்ளாமல் இருக்கு அவங்கள இந்த நாரதங்கள. ஆனால் உங்கள் மாதிரி மனசு வருமா? மனசு வராது சாமி. அல்ல என்னமோ பெருமாள் ராசு இலக்கியவாதி, இலக்கணவாதி, புராணவாதி, இலக்கிய சுடர் அப்படின்னு சொல்லி நோட்டீஸில் போட்டிருந்துச்சு. அதை பார்த்துவிட்டு எனக்கு ஒரு மண்டக்கணம், இவருக்கு எதுக்கு இலக்கணவாதி, இலக்கியவாதி, புராணவாதி நோட்டீஸில்? அந்த அச்சடிச்ச ஆஃபீஸுக்கு நான் ஃபோன் பண்ணி திட்டுனேன். ஒன்றையால் முடிஞ்சா பெருமாள் ராஜா ஜெயிட்டு வச்சுட்டு வாயான்னு எங்கே அச்சகத்திலேருந்து எனக்கு ஃபோன் வருது. நீங்களும் நல்லா பேசுவீங்கன்னு பார்த்தேன், அவங்க மாதிரியே நீங்களும் எனக்கு பயந்து டிக்கெட்டை வாயை கொடுக்க போய் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போய் பெருமாள் ராசுங்கிற மாடு எந்த இடத்துலையும் பிடிபடாத மாடு இந்த பாப்பான்பட்டியில் வெள்ளச்சாமி கிட்ட பிடிபட்டு போச்சு அப்படின்னு பேர் எடுக்கிறத விட அவங்க மாதிரியே நீங்களும் ஒதுங்கி போறிய பாருங்க. அதுதான் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறது. நீங்கள் பாட்டுக்கு வெள்ளச்சாமி கிட்ட தோற்று போய் பெருமாள் ராசு பிடிபட்டு போய் நல்லா இருக்கு. இப்படி ஒதுங்கி போகிறதா நல்லது. படித்த ஆளுகளை கண்டா ஒதுங்கிக்கணும், புரியுதா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, இருக்கும்ல, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையாவே இது மாதிரி விஷயமெல்லாம் மகிழ்ச்சி பெற விஷயம்தான். ஏன்னா உங்க அளவுக்கு படிக்கலனாலும் ஏதோ ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன். ஒப்புரானே இப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐயா. என்னமோ கடலையே கடைஞ்சி எடுத்தது மாதிரி பேசுறாங்க கிறுக்கு பயலுங்க. இப்படி பேசினா காப்பாத்திக்கிறது இந்த கிளம்பிட்டீங்க, அவ்வளவுதான். நான் உங்களையெல்லாம் கீழே உட்காந்து நாடகம் பார்த்தவன். அப்பவே நீங்க வந்திருக்க கூடாது நினைச்சேன். நான் என்ன நாடகத்துக்கு வரக்கூடாது, உட்காந்து நாடகம் பார்க்கும்போது நீங்கள் எத்தனை நாரதரை எப்படியெல்லாம் பேசி அசிங்கப்படுத்தி உள்ளே அனுப்பிச்சிருக்கீங்க. அதை நான் கீழே உட்காந்து நாடகம் பார்க்குறப்ப இனிமேல் வரக்கூடாது, இவர் இருக்க வரலையும் வரக்கூடாது. அப்படின்னா இவர் எப்போ போகிறாரோ அப்புறம்தான் நாடகத்துக்கு வரணும்னு நினச்சேன். போக மாட்டேன். 82 வயசு முடிய எனக்கு ஆண்டவன் எழுதியிருக்கார் நாடகத்தில் நீ நடிப்பாடான்னு. அப்படியெல்லாம் நினச்சவேன் நான். ஆனால் உங்களை கொண்டு கோபுரத்தின் உச்சியில் வச்சேன். ஒப்புரானே வைக்கணும்ல. என்னடா முத்துராஜு, என்னை கொண்டாந்து கீழே தள்ளினீங்க பாருங்க. தள்ளணும் இல்லடா முத்துராஜு. அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளு, சிறப்பானவர்னு எனக்கு தெரியும், பெருமைக்குருவேன்.
உங்களை பெருமையாக பேசின ஆன்மீக சிந்தனையாளர், பெருமைக்குரியவர். பேசணும்லடா முத்துராசு. ஏன்னா வெள்ளச்சாமி கிழிச்சு கேப்பீங்க புடிங்க வெட்டி புண்ணாக்கு. நீ ஒரு ஆளுமையில இருக்கலாம். டேய் நீ என்கிட்ட என்னடா நீ நாரதங்க அவங்க நீ மண்டே பொழந்துடுவேன். ஆளு முகரே பாரு. ஒரு வார்த்தை நீ சொல்லிருப்பா வாங்க போங்கிற மரியாதை கொடுத்து மரியாதை மானங்கிட்ட பயிலாடா நீ எல்லாம். உனக்கு என்ன மரியாதை கொடுத்தேன்? வெள்ளச்சாமி கிழிச்சு கேப்ப நட்டு போடா. நீ புடிங்கியாடா என் வெங்காயம் நடுங்குறாங்களா? எவன்டா நடுங்கினேன்? எவன்டா நடுங்கினேன்? உன்னை பார்த்த உடனே கொட்ட கொட்ட குனியோன முட்டாள், குனிய குனிய கொட்டோன முட்டாள். ஓடுற நாயை பார்த்தா விரட்டுற நாய்க்கு தொக்கு. நீ ஓடுற நாயா பார்த்திருக்க? போன நாய் திரும்பி பார்த்துருந்துச்சு. நீ வாழச்சுருவி சத்தியமங்கலம் தான் போயிருப்ப. நீ என்ன பேசுற? நீ மரியாதை உனக்கு என்ன மரியாதை? உனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? இனிமே உனக்கு எதுக்கு மரியாதை? மரியாதை கிட்டவன உனக்கு எதுக்கு மரியாதை? நாரதங்க வர்றாங்க, அவங்க வர்றாங்க, போறாங்கன்னு பேசுற உனக்கு எதுக்கு மரியாதை? உன்னை ஒரு வார்த்தை தவறா பேசும்னா நீ நடிச்ச, நானும் நடிச்சேன். ஏன்? உன்னுடைய நடிப்புக்கு தகுந்தார் போல் நானும் நடித்துக் கொண்டிருந்தேன். உனக்கு என்ன வேஷம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அந்த வேஷத்தை வீரா பன்னி வேஷம் போட்டா திங்கிற தின்றா எரும மாட்டு பயல. போட்ட வேஷத்துக்கு என்ன கொண்டு வந்து அள்ளி வைக்கிறாளோ அதை தின்றா நீ. அவன் வர்றான் இவன் வர்றான்னு பேச நீ மரியாதை கெட்டு போங்க. புரியுதா? நான் இவ்வளவு நேரம் உன்ட்ட நான் பொறுமையா பேசிக்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்கும். அந்த காரணம் தெரியாத மக்கு மலுமட்டை நீ எல்லாம் ஒரு ஆளாடா? எனக்கு பொழந்து கட்டிவிடியா? நீ பொழந்து கட்டிவிட. புரியுதா? இங்க பார், வானரும் மனிதனை நடைய தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பேத்திரம் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனரு குறைத்தில் இடர்தாகுமே. ஞானனுக்கு சொன்னா புரியும், உன்ன மாதிரி ஈன பயலுக்கு சொன்னா புரியுமாடா? வானரம் என்றால் என்ன? குரங்குன்னு அர்த்தம். போ படி, நல்லா படி. இன்னும் எத்தனை வருஷம் படிக்க தெரியுமா என்கிட்ட பேசணும்னா? வானரம் என்றால் குரங்கு. ஒரு மரத்திலே குரங்கு இருக்கிறது, அதே மரத்திலே தூக்கணங்குருவி கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. மழை பொழிந்தது, குரங்கு நனைந்தது, குருவி நனையவில்லை. குருவி வார்த்தை கேட்டது குரங்கை பார்த்து, ஏ குரங்கே குரங்கே, எரும மாடு மாதிரி இருக்க, உமக்கு 5 அறிவு எமக்கு 4 அறிவு. 4 அறிவடைத்த நான் எனக்கென்ற ஒரு கூடு கட்டி மழையில் நனையாமல் வெயிலில் காயாமல் இங்கே நனையாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். 5 அறிவடைத்த நீ உனக்கென்ற ஒரு வீடு கட்ட தெரியல இல்லையா? ஒரு மலையில நனையாம ஒதுங்க கூட தெரியலையே. அறிவு வேணாமா? குருவி கேட்டது. உடனே குரங்குக்கு கோபம் வந்துருச்சு. நமக்கு குருவி புத்தி சொல்லுதா? போய் எட்டி போய் அப்படியே குருவியை கூட்ட பிச்சுச்சு. உனக்கு என்ன பழமா கிடைச்சிச்சு? நான் கேட்கிறேன், நல்ல அறிவாளியா பேசியா? என்கிட்ட பேசணும்னா நிறைய படிச்சிருக்கணும். அந்த புத்தகம் வச்சிருக்கீங்க, இந்த புத்தகம் வச்சிருக்கீங்க, அங்கே கிழிச்சிருக்கீங்க, இங்கே கிழிச்சிருக்கீங்க, கிழிச்சு கேட்பேன் நட்டு இருக்கீங்கிற நீ மரியாதை கட்டு போயிடும். உனக்கு மரியாதை கொடுக்குறீங்க நீ சரியான ஆம்பளை. இந்த மேடையில, இந்த பாப்பான் மட்டி மேடையிலே எத்தனை மணி நேரம் ஆனாலும் என்னை நீ ஜெயிச்சிட்டு மட்டும் போடா. ஒன்றே செய், இன்றே செய், அதுவும் நன்றே செய். செய்யலைன்னா செத்து மடிதான். நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கனே? என்னைய முடிஞ்சா ஜெயிச்சிட்டு போ, இல்லைன்னா உயிரோட இருக்க போ, போய் சேரு. என்ன நீ எல்லாம் ஆம்பளை? என்கிட்ட போய் அவன் வந்தேன் இவன் வந்தேன் தெரிஞ்சா பேசு, தெரியலையா பொத்திக்கிட்டு உள்ள போ. படிச்சவள்கிட்ட பேசிக்கிறேன். இனிமே அந்த நாரதன் வந்தேன் அவன் வந்தேன் இவன் வந்தேன் உன் வீட்டில் மாடு வைக்கிறவன் நாரதங்க கூட ராமம் போடுறவன் கொன்னு கொலை அத்து விடுவேன். புரியுதா? பொழந்து கட்டி விடுவேன். வெள்ளச்சாமி பொழந்து கட்டி விடுவேன். புரியுதா? இனிமே நாரதங்கன்னு சொன்ன நாக்க பிடிச்ச அறுத்து விடுவேன். அறுத்து முகரைய பாரு, முகரைய வாயில கழுத்தை திரும்பி எடுத்து விடுண்டா. டேய் வெள்ளச்சாமி உன்னை கழுத்தை திரும்பி விடுண்டா. முகரைய பாரு, முகரைய. நீ எல்லாம் ஒரு ஆளாடா? நீ மோளுகளை பாரு. சப்பே இந்த காலை பிடிச்சி சப்பையை பொழந்துடுவேன். ஒரு காலில் முடிச்சுட்டு ஒரு கால சப்பையை பொழந்துடுவேன்டா. பொழந்துடுவேன். சரியா? பாரு. ஆமாவே பேசுற மாதிரியா நார்மங்களா? எவன்டா நார்மலே? இந்த கட்டை எதுக்கு வச்சிருக்கேன்? உன்னை காவு வாங்கி வச்சிருக்கா. கட்டை காவு பேசுறான் பாரு பேச்சு. அவங்க இவங்க இனிமே நாதங்க அவங்க பேசுறா. பேசுறாளி மட்டும் பேசுறா. முட்டாப்பட பேசுறா. தூக்க கூட சக்தி இருக்காதுடா உனக்கு. தூக்க கூட சக்தி இருக்காதுடா. அத தூக்குறக்கே இவ்வளவு பல எடுத்து எப்படி கொன்னு எப்படி பேசுறா? பேச நிப்பாட்டு, நிப்பாட்டு.
நிப்பாட்டு பேச்ச நிப்பாட்டு கூட வக்கில்ல கொன்னுருவே இரு பேசியா என்னைய பேச விடு என்ன பேச விடு பேச தெரிஞ்ச பேசணும் பேச விடு கொன்னுருவே ஒத்திட்டு போடா கோலகாரனா உள்ளார போயிடுவேன் ஓ இவர் கிளிக்கிறாரு போயா ஓடா பெருமாள் ராசு ஏ பேர சொல்ற தகுதி இல்ல திட்ட உனக்கு தகுதி இல்லை தகுதி உனக்கு இல்லடா உனக்கு தகுதி இல்ல ஏ பேரு பெருமாள் ராசு பெரும் கூட்டலாடா என்னைக்குமே பெருமாள் பெருமாள் நீ என்னடி பெரிய கூட்டம் நீ எனக்கு ஒரு பெரிய கழித்தல் தான் யாரா நிப்பாட்டியா என்னடா பேச்சு என்னைய பேச ஏன் பயப்படுற யாரா பயப்படுற பேச பயப்படாத யாரா பயப்படுற நீ பேச பேசுடா முகரே பாரு முகரே நாரதங்க நாரதங்க எவன்டா நாரதே மூச்சுட கூடாது ஏன் பயப்படுற மூச்சுட மூக்கார்த்து விடு ஏன் பயப்படுற நான் எங்கடா பயப்படுறேன் பேசுற என்ன பேச விடு பேசு பயந்தாடி திங்கிரீங்க கத்துடா பயந்தாடி என்னமா இவர் ஜோர் ஓட்டற மாதிரி கூப்பிட்டு வாங்குனேடா ஓர்த்தறீங்க ஐயோ நான் நாரதட்ட பேசணும்னா எனக்கு சக்தி வேணுமே பயந்த இல்லடா வேணும்னே உள்ள ஊத்துறங்க கட்டில இவன போய் சண்டை வர எங்களாவே எங்க டேய் அவங்க கொண்டு வந்த சரவணேங்கடா இரு அவங்க கொண்டு வந்தத கொடுத்தா கூட இந்த நாடகத்தை கெடுத்த முடியாதுன்னு திருப்பி அனுப்பு சரவணே டேய் திருப்பி அனுப்புற சண்டாளே நீ சரவணேங்கடா இந்த பார் இந்த பையன் பாவம் உன்னை பிடிக்கும் படா இந்த பையன் எடுத்து அத தண்ணியோ ஏதோ சர்பத்தன குடிச்சு விட்டான் இத குடிச்சக்கு இந்த பையன் அத்தடி போச்சே உள்ள இறங்குனா ஐயா ஊர்க்காரரை கொண்டுட்டு வாங்க இந்த ஆடுது பாருங்க என்னடா உனக்கு ஆடுது ஏண்டா ஆட வேண்டியது ஆடு நறுக்கி விடுடா ஆடுச்சுனா நறுக்கி விடுவேன் ஆடுச்சுனா நறுக்கி விடுவேன் நிப்பாட்டியா பேச்சரி பாட்டிக்க பேச்சரி பாட்டிக்க பேச்சரி பாட்டிக்க முகரே பாரு எனது அருமை கலந்து வைக்கிறேன் ரசிக பொதுமக்களே கலந்து வைக்கிறேன் உண்மையிலே கலந்து வைக்கிறானயா இந்த நாடகம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கிறவங்க மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுங்களேன் நீ இதுலயே தோத்து போயிட்ட நீ கேட்டு வாங்குற நான் கேட்காம வாங்குவேன் அன்புன்னா கேட்டுதான் வாங்கணும் அது இல்ல அன்பை கேட்டு வாங்கு ஐயா கை தட்டுங்கண்ணே அண்ணே எனக்கு கை தட்டுங்கண்ணே ப்ளீஸ் கை தட்டுங்கண்ணே இதை என்னாலும் கேட்குறீங்களா போ இப்ப நீ நடிச்சதுக்கு எதுக்கு கை தட்டினாங்க நீ பெருமாள் குன்னே புடுங்க நிப்பாட்டியா பேச்சு நிப்பாட்டு என்ன பேச்சு நீ என்னைய கிழிச்சு போடுவேன் அடிச்சு போடுவேன் கொன்னு விடுவேன் அப்போ நீ என் மூஞ்சில வந்து மூக்கில் இடிச்சியே அதுக்கப்புறம் நான் ஏன் தெரியுமா சும்மா நின்னேன் நல்லவன் என்னுடைய உடல் உறுப்புகள் உன் மேலே படக்கூடாது காரணம் நான் மனுஷன் நீ தெய்வம் இதே நான் குறவர் வேஷத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கை உங்கள் மேலே படக்கூடாது முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க காவலன் வேஷம் போட்டு வந்திருந்தேன் உன்னை கீழே தள்ளி விட்டு உன் நெஞ்சில ஏறி உட்காந்து உன் குறவளையை நெரிச்சு கொன்னே இருப்பேன் நீ என்னையா மம்மா கொடுக்க உனக்கு என்ன தெரியும் நீ எவ்வளவு படிச்சிருக்கியா ஏன் பெருமாள் ராசு உனக்கு என்ன தெரியும் நீ எவ்வளவு படிச்சிருக்க நீ எத்தனை புத்தகம் வச்சிருக்கியோ அத்தனை புத்தகமும் நான் வச்சிருக்கேன் ஆனால் போடுறது கோமாளி வேஷம் அத்து கோத்து போட வேண்டிய டங் வர அத்தே போடுவேன் என்ன பேசிக்கிட்டு இருக்க செய்யி இல்லாட்டி செத்து மடி அப்படின்னு சொல்றியே உன்னை எதிர்த்து பேசுறேன் பூரா செத்து போயிடணும் இருக்கக்கூடாது நீ சொல்றதுக்கு ஆமா போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தெரியாங்க பாரு அவங்க பூரா உயிரோட இருக்கணும் மசில அடிவோம் அறிவு வளரும் உமது அறிவு வளர்றதுக்கு வெள்ளச்சாமியும் ஒரு காரணம் வெள்ளச்சாமி பயந்துக்கிட்டு தானடி போய் மலைக்கோட்டையில் வந்து 2 நாள் போய் தேடி இருக்க புத்தகத்தை என்னையால் நீ தூங்காம 2 நாள் போய் புத்தகத்தை தேடி இருக்க அந்த பயம் இருக்கணும் பெருமாள் ராஜ் அவர்களே அவர் சொல்றார் நான் செத்து போனேன்னு வச்சுக்க பெருமாள் ராஜு 16 முடியாங்களையும் ஒன்னையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அங்கேயும் என்னை நாடகத்தில் போடுவாங்க அங்கேயும் நான் பெருமாள் ராஜ் தான் நாரதர் வரணும்னா அங்கேயும் உன் மேலே காவு வாங்க சரியா இருப்பேன் அங்கே கண்ணே முத்தப்பா இருக்காரு நீனும் வரணும்
முத்தப்பாவுக்கு தேதி இல்லாட்டி உன்னைய தான் போட சொல்லுவேன். வா, உன்னை செத்து உன்னைய விட மாட்டேன், பார்த்துக்கிட்டாரு. அவர் சொல்றாரு, வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தை லாவதுன்னு கேட்டான். சனிமூல பக்கம் ஜவனம் சொல்லுது, உனக்கு நல்லது இல்லை கிடையாது, உனக்கு எனக்கு மண்டை உடைய போகுது இன்னைக்கு. வெங்காயம் சுக்கானால் வெங்காயம் தாண்டியே வெள்ளச்சாமி வெங்காயம் தான். ஏய் உடப்பம்பட்டி, இந்த வெள்ளச்சாமிங்கிற வெங்காயத்தை வெட்டிப்பாரு. வெட்டுப்படுற வெங்காயம் அழுகாதடி, அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க வேற, அவங்க தான் தேமி அழுவாங்க. ஏன்? அந்த வெங்காயத்தினுடைய காரம் அப்படி. பெருமாள் ராஜ் அவர்களே, இந்த வெள்ளச்சாமிங்கிற வெங்காயத்தை நீ வெட்டு, கண்ணீர் ஊத்திரும். கார் வச்சிருக்கீல்ல, காரு ஓட்டிக்கிட்டு வந்தியில்ல, காரு கூட ஓட்ட முடியாது, அப்படியே கண்ணீர் ஒழுக அப்படியே காரை ஓட்டிக்கிட்டு போயிடுவா பாப்பா. வெங்காயம் அவர் சொல்றாரு, பண்ணி வேஷம் போட்டா திங்கிறத தின்றா அப்படிங்கிறார். நீ முதல்ல படிச்சியா இல்லை வீட்டில் போய் வடிச்சியலாம்? படிக்கணும் முடியே, பொழுதுக்கு கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு படித்த வெள்ளச்சாமி. அவர் சொல்றார், 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. அவர் 10 அவதாரத்தில் வராக அவதாரம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரத்தை எடுத்தது மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணுக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? பெருமாள். பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பண்ணியா? பெருமாள் தான் பன்றி, வெள்ளச்சாமி மான். அவர் சொல்றார், உடப்பம்பட்டி பெருமாள் ராஜு குருவியான், வெள்ளச்சாமி குரங்கான். இவங்களுக்கு கூடு கட்ட தெரியுமா? எங்களுக்கு கூடு கட்ட தெரியாதான். மலையில் நனைஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காமா. உடனே உடப்பம்பட்டி பெருமாள் ராஜு நனையாமல் போய் உள்ளர உட்காந்துருக்காங்களாம். இவங்களை பார்த்துட்டு வகுத்தறிச்சப்பட்டு இந்த குரங்கு வெள்ளச்சாமி போய் பிச்சை எறிஞ்சிட்டேன்னா உனக்கு பழமாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்றீங்களே. புலகத்தில் வந்து பாருடியே, ஆஞ்சநேயன் என்ற பெயரிலே வெள்ளச்சாமிங்கிற குரங்குக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் இருக்கு, மண்டலாபிஷேகம் இருக்கு. குருவி உனக்கு ஏன் கோயில் கட்டுறான்? உனக்கு ஏன் கும்பாபிஷேகம் பண்றான்? முட்டையை விட்டு வெளியில் வருவேன், தாய்கிட்ட இருந்து இறைய வாங்கி திம்ப, சிறகு முத்திருச்சு பறந்து போயிடுவேன், தாய் தகப்பேன் தெரியாம. நீ இன்னுமே நீ கோபுரத்தில் தான் வச்சிருக்க. குரங்கு வெள்ளச்சாமி எத்தனை குட்டி போடட்டும் இழுத்துக்கிட்டு தாண்டி தெரியுமா? இழுத்துக்கிட்டு தான் தெரியுமா? நீ பறந்துடுவே தாய் தகவல். பேசும் பெருமாள் ராஜா அவர்களே, பேசு, நான் வேணாலும் சொல்ல. ஆனால் அந்த வாடா போடா அப்படிங்கிற வார்த்தையை பேசின இங்க கட்டையை பிடுங்கி வெளியில எரிஞ்சு விட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னே முடியும். உன்னே பேசு. சொல்லி செய்வார் சிறியா, சொல்லாமலே செய்வார் வரியா, சொல்லியும் செய்வார் கயவரே. நல்ல குளமாலை வேர்க்கன பலாமாவை பாதிரி பரனா. சொல்லி செய்கிறவர் சிறியவர், சொல்லாமலே செய்வர்கள் பெரியவர்கள். சொல்லியும் செய்யாதவர்கள் கயவன். உன்ன மாதிரி அருமையான பேச்சு அவர் பேச்சு. ஒரு பெருமாள்ராஜ் பேசுறான்னா பேச்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில் பேச்சு கொடுக்கும் திறமையும் வல்லமையும் யாரிடம் இருக்கிறது என்றால் வெள்ளச்சாமியிடம் தான் இருக்கிறது. பார்த்தீங்களா? இவங்க பேச்சை கேட்குறப்போ, அதுவும் இவருடைய பேச்சை கேட்குறப்போ சக்கரன்னு எழுதி நக்குங்கிற மாதிரியே இருக்கு. போ, சக்கரன்னு எழுதி நக்காத, இனிக்காது. சக்கரம் அடிச்ச காகிதத்தை நக்கு, நல்லா இனிக்கும். நீ பேசுற நீ? வெங்காயம் சுக்கானா வெந்தயத்தை. ஐயோ ராமா ராமா, நான் எங்கடா போய் சொல்லுவேன்? வெள்ளச்சாமி தான் நினைக்கிறேன். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தலாதனே. வெங்காயங்கிறது வெள்ளச்சாமி, என்னை வெட்டி பாரியா, நீ கார் கூட ஓட்டி போக முடியாத, அழுதுகிட்டு போ. ஏய், வெங்காயத்துக்கு விளக்கம் தெரியாத ஒரே வெங்காயம் இந்த வெங்காயம் தாயா. வெங்காயம்னா என்ன தெரியுமா? போ, நல்லா போய் படி. புத்தகத்தை நான் தேடியல, நீ போய் தேடு போ. காயம் என்றால் உடம்பு, காயமேது பொய்யடா வெறும் காற்று அடைத்த பையடா என்று சொன்னார்கள். காயமேது பொய்யடா வெறும் காற்று அடைத்த பையடா, மாயவனார் கேவல் செய்த மண்பாண்ட ஓடடா. இதெல்லாம் மண்பாண்ட ஓடு. காயம் என்றால் உடம்பு, அது வெங்காயம் சொன்னேன். வெள்ளை உடம்படித்த காயம் வெங்காயம். நீ தாண்டா வெள்ளச்சாமி வெங்காயம்னு மறைமுகமா சொன்னேன். இந்த வெங்காயத்தை வெட்டாகலாம், வெட்டி பார்த்தோன்னே வெற்றவங்க அழுவாகலாம்.
அழுதுகிட்டு பயந்துகிட்டு ஓடிடுவாங்களாம். என்ன பேசுற? எங்க அக்கா அதுக்கு கை தட்டுச்சு, வெங்காயத்தை அழுதா நீ தானே அழுதுட்டு போகணும்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துல கண்ணீர் வர. கொஞ்சம் பேசாம இருக்கு முதல்ல. சரி, நீ தானே வெங்காயம். நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். இந்த வெங்காயத்தை ஒவ்வொரு நாளும் என்னை பெற்ற தாய்மார்களும் சகோதரியிலையும் இந்த வெங்காயம் என்ன பாடுபதுன்னு மட்டும் நீ சொல்றேன் கேட்டுக்க. தினம் தினம் உன் தோலை உரிக்கிறாங்க, கேட்டு பாரு. என் சகோதரியா உட்காந்துருக்காங்க. நீ தானே வெங்காயம், ஓன் தோளத்தை உரிக்கிறாங்க எல்லா பேரும். உரிக்கிறீங்களா இல்லையாக்கா இந்த வெங்காயத்தோலை? அந்த ஆளு பேச்ச கேட்காதீங்கத்தா. உரிக்கிறீங்களா இல்லையாக்கா? நான் வெங்காயத்தை உரிக்காமத்தே ரசம் வைக்கிறேன், சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். இவன் தோலை உரிக்கிறாங்க. தோலை உரிச்ச உடனே ஒரு கத்தி எடுக்கிறாங்க, சரக்கு சரக்கு சரக்குன்னு வெட்டுறாங்க. வெட்டினதுக்கப்புறம் அடுப்பை மூட்டுறாங்க, அதில் சட்டியை வைக்கிறாங்க, எண்ணெயை ஊற்றி நல்லா காய விட்டு உன்னை அள்ளி அங்கே போடுறாங்க. எண்ணெயை ஊற்றின உன்னை அள்ளி போடுறாங்க. அள்ளி போட்டு எல்லா பெண்கள் கையிலையும் தினம் தினம் வதக்குன்னு வதக்குற வெங்காயம். நீ பேசலாமாடா வெங்காயம்? ஒவ்வொரு வீட்லையும் வெங்காயத்தை தோலை உரிச்சா கண்ணீர் வரும்னு சொன்னா யாருமே சாம்பார் வைக்க மாட்டாங்க, ரசம் வைக்க மாட்டாங்க. என்ன வெங்காயம்? இன்னைக்கும் சொல்றேக்கா சகோதரி, நாங்கள் சொல்கிறேன், கூட பிறந்த சகோதரரையோ இல்லை தாலி கட்டிய கணவரையோ இல்லை நம்ம வீட்டில் இருக்க அப்பாவையோ சந்தைக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா கத்தரிக்காய் வாங்க சொல்லுங்கள், உருளைக்கிழங்கு வாங்க சொல்லுங்கள், மிளகாய் வாங்க சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் பேர் சொல்லுங்கள். ஆனால் ஒரு கிலோ பெரிய வெள்ளச்சாமி ஒரு கிலோ சின்ன வெள்ளச்சாமின்னு சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம் புரியுதாக்கா? சிரிக்கும் போதே தெரியுது. ஒரு கிலோ பெரிய வெங்காயம் ஒரு கிலோ சின்ன வெங்காயம். இவர் தான் வெங்காயம் சொன்னார். நான் வெங்காயம் தாண்டின்னு நீ சொன்னார் இவர். அக்கா மறந்துடாதீங்க, போகிற போக்கில் ஒரு கிலோ வெள்ளச்சாமி பெரிய வெள்ளச்சாமியை வாங்கிக்கப்பா, ஒரு கிலோ சின்ன வெள்ளச்சாமியை வாங்கிக்கப்பான்னு சொல்லு. வாங்குறது பெருசு இல்லைக்கா, உங்களை சத்தியமாக கேட்குறேன். வீட்டுக்கு வந்தோன்னே என்னடா வெள்ளச்சாமி, என்னடா வெள்ளச்சாமி, வாடா வெள்ளச்சாமி, நறுக்கடா வெள்ள, அப்படி தாக்கா சொல்லி நறுக்கணும். என்னடா கண்ணில் கண்ணீர் வைக்கிற வெள்ளச்சாமி, ஏன்டா கண்ணீரை வருது அப்படி நறுக்கணும்க்கா. பெண்கள் கையில வதக்கப்படுற வெள்ளச்சாமி நீ வெண்ணியா பேசலாமாடா? கேட்டுக்கிட்டியா? என்னை பார்த்தா தாய்மார்கள் பூரா நாளைக்கு வெங்காயத்தை வெட்டும் போது முதல்ல வெள்ளச்சாமி வெட்டண்டான் வெட்டு, மாற்றமே இல்லை. என்ன பேசுற நீ? ஒரு சொல்றாரு பாருங்களேன், பெருமாள் தான் பண்ணியா. நான் உன்ட்டு கேட்கிறேன், பெருமாள் 10 அவதார கதாநாயகன், என் பாட்ட மகாவிஷ்ணு ஏன் அவதாரம் எடுத்தார்? காக்கும் கடவுள் உலகிலே இல்லை என்றால் நீர் கிடையாது. அவர் ஏன் பன்றி அவதாரம் எடுத்தார்னு சொன்னியா நீ? இந்த பூமி இந்த உலகம் இல்ல, இந்த உலகத்தை காக்கணும். என்ன செய்யறாரு? பன்றி அவதாரம் எடுக்கிறார், பூமியில் அப்படியே போய் அந்த உலகத்தை வெளியில தூக்கி கொண்டு வர்றார். இந்த உலகத்துல நீ நான் வாழ்றோம்னா காரணம் என்ன? ஏன் பாட்ட மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்ததால் இந்த பூமியே வெளியில வந்தது. புரியுமா? உனக்கு தெரியுமா? இந்த விஷயத்தை நீ மக்கள்கிட்ட சொல்றியா? நீயா மொட்டை மொட்டையா பேசுற? நீ அறிவோட பேசுப்பா. சிவனுடைய அடிய முடியும் ஒரே நேரத்தில் நேரடியாக பார்த்தவன் என் பாட்டு மகாவிஷ்ணு பண்டிய அவதாரம் எடுத்து. நீ என்ன பேசுற? நீ வெட்டி பாச்சா பேசுற? ஏதாவது பேச தெரிஞ்சா பேசு, பேசுறதுல எனக்கு பொத்துக்கிட்டு போட பேசுற. அவன் வந்து என்ன வானர மனிதன் நினைய தூக்கணும் தான் குரங்கா குருவியா எவார் குரங்குக்கு கோவில் கட்டுகிறார்கள், கும்பாபிஷேகம் வைக்கிறார்கள். ஆஞ்சநேயர் சொல்ற குருவிக்கு எங்கேயா கோவில் கட்டினா, எங்கேயா கும்பாபிஷேகம் வைக்கினா? ரெக்கம் சொன்ன பறந்துட்டு வருது. நீ எல்லாம் படிச்சியா இல்ல வடிச்சியாடா? குரங்கு கோயில் இருக்கு, ஏன் குருவிக்கு கோயில் இல்லையா? கருடாழ்வார் மகாவிஷ்ணு இருக்க கோயில் தெரியுமா? மகாவிஷ்ணு வாகனமே கருடாழ்வார். போய் பாருங்க கோயில்ல எல்லா தெய்வங்களையும் நம்ம போய் கும்பிடுவோம். ஆனா இங்க பாருங்க கருடன் நம்மளை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், வரக்கூடிய பக்தர்களை பார்த்து. அதே மாதிரி ஆஞ்சநேயர் கும்பிட்டு இருப்பார். தய பக்தி. கருடனுக்கு கோவில் இருக்கிறது, கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறார்கள், மண்டலாபிஷேகம் வைத்திருக்கிறார்கள். படிச்சிருக்கியா நீ? புத்தகம் தேடணும்னு சொல்ற, போய் படி, நல்லா தெரிஞ்சுக்க. ஏன் மயில் வாங்கின முருகப்புறம் மயிலுக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் போய் படிச்சு பாரு. தெரியுமா உனக்கு? ஏன் அன்னவாகன் பிரம்மதேவன் அன்னத்துக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க. என்னையா பேசுற நீ? குரங்கு கூட்டத்தோட வாழணும்னு சொன்ன ஒரே ஆளு நீ தான்டா. குருவி கூட்டத்தோட வாழலன்னு சொன்ன ஒரே ஆளு நீ தான். போய் பாத்தியா? ஒரு காக்கைக்கு சாப்பாடு வை, அந்த காக்கை ஒரு காக்கை சாப்பிடாது, கா 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 என்று எல்லா காக்கையும் ஒன்று தட்டி ஒற்றுமையாக சாப்பிடும். அதுதான் ஒற்றுமை. ஒரு கோழிக்கு இரை போடு, கோழி சாப்பிடாது, குஞ்சுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அங்கே சாப்பிடுச்சிங்க, அதுதான் ஒற்றுமை. எங்கே குஞ்சு பொறித்திருக்கும் தாய்ப்பறவை இறை தேடி போகும், அங்கிருந்து வாயில கொண்டு வந்து பாப்பாவுக்கு தனது குஞ்சு கூட்டுமே, அதுதான் ஒற்றுமை. நீ எப்போ ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லவா? நீ எப்போ ஒற்றுமை? நீ அளவு வேலைக்கு போ, உன் பிள்ளைக்கு மொட்டை எடு. உனக்கு சாஸ்திரப்படி நான் சொல்றேன், மொட்டை எடுத்துட்டு போய் தேங்காய் வடை வாழைப்பழம் கொடுப்பாங்க,
ஐயரு தேங்காய் வாழைப்பழத்தை கொண்டுட்டு வா, நீ மட்டும் கையில் கொண்டு வராத, நீயே கூட கொண்டு வா. பாப்பா கையில் இருக்கேன். எங்கம்மா அந்த தேங்காய் பழம் வாங்கினமே எங்கம்மான்னு உன் வீட்டுக்கார மாட்டே கேட்கு. இந்த நம்ம பையன் கொண்டு வரேன். ஐயோ வாங்கிடி, இந்த குரங்கு பிடுங்கி திங்கோங்கிற. எப்போ பிடுங்கி திங்கிற? அடுத்த கையில் என்ன இருக்கோ அதை தேடி பிடுங்கி திங்கிற நீ. அது மட்டுமா? அடா பொரியல்ல வாங்கி கையில் கொண்டாட முடியுமா? எங்கே பொரியல்ல? இந்த பாப்பா கொண்டாடுது. அடி வாங்கிடி, இந்த குரங்கு பிடுங்கி திங்கிற. நீ எப்போ பிடுங்கி திங்கிற? பிடுங்கி நீ திங்கிறியா? கொண்டுகிட்டு ஓடுற, உன் பின்னால் 10 குரங்கு பின்னால் பற்றிட்டு வருது. தின்னு முடிச்சுக்கியா நீ? அப்போ எப்போ ஒட்டுமதி இல்லை, வாங்கி பிடுங்கி திங்கையில் ஒட்டுமதி எடுக்கிறாய். எதை எங்கே எப்படி பேசுங்க முதல்ல நீர் அறிந்து கொண்டு வா. நேரம் நான் வந்து காவலை வேஷம் போடுறதுனா குறவலேன். என்னடா நீ கிழிச்ச, நீ காவலை வேஷம் போட்ட என்னடா கிழிக்கிற நீ? நீ எந்த வேஷம் நான் போடு வெள்ளச்சாமி, நீ பப்புனு வேஷம் போடு, நாரதர் வேஷம் போடு, முருகன் வேஷம் போடு, எந்த வேஷம் போட்டு வேணாலும் என்னையோட சண்டை போடு. காவலை வேஷம் போட்டு சண்டை போடு. எந்த வேஷமா இருந்தாலும் வெள்ளச்சாமி நீ வெள்ளச்சாமி தானே. எத்தனை வேஷம் போட்டா வெள்ளச்சாமி படிச்சவன் வெள்ளச்சாமி தானே. நாயை குளியாட்டி நடுவு வீட்டில் வச்சாங்க, நாய்க்கு புத்தி நக்கிற புத்திடா. உன் புத்தி எங்கே போகுது? என்னே நீ பேசலைன்னா உனக்கு வேலை இல்லை, உன்னே நான் பேசல எனக்கு இல்லை. உன்னை என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். என்ன பேசுற? கல்விக்கு அதிபதி கலைவாணி குடியிருக்கா, நீ என்ன மம்மா கொடுக்கு. வெள்ளை கலை கொடுத்த வெள்ளைப்படி முண்டு வெள்ளை கமலத்தை விட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எண்ணி சரியாசனம் வைத்ததாவே கலைவாணி குடியிருக்கா, நீ என்ன மம்மா கொடுக்க. சாதி இரண்டோடைய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவான் எரிமுறையில் மேதினி இட்டார் பெரிய பட்டாயும் நீ என்ன மம்மா கொடுக்கு. கவையாகி குமாகி கட்டை திணுக்கமா அவையில் நல்ல வரும் சபை நீட்டவச குறிப்பிட மாட்டா நன்மை நீ என்ன பெருக்கட்டு அடிச்சுடு மண்ணாலும் அவா விட்டு பெருக்கால் உலக விட்டு ஏற்றவருக்கு நல்குடைய பிறந்தா நல்குதா இல்லையான கூத்தாடிய கோலத்தை கண்ட அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டார்கள். கரங்க நீட்டி பேசும் கதிர்க்கின்ற சிறகு நாட்டி மிச்சம் அறிவிடாச்சு நீ என்ன ஒரு ஆளே. பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் ஊட்ட தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கடை மறந்தாலும் கண்கள் இமைப்பது மறந்தாலும் செத்து போடான்னு சொன்ன நான் மறக்கவே மாட்டேன். அருமூனி அதுமணம் கொண்டுமோ கருமு கோணீரில் கட்டிக்க வாங்குமாம், இரும்பு கோணீரில் யானையை வெல்லலாம், நரமு கோணீரில் நாமஜம் பேசுற நீ தரித்திரியா? அனைத்தும் சரித்திரம். எது சரித்திரம்? இதுவா சரித்திரத்தை பேசுவதற்காக யாம் இங்கே வந்திருக்கிறோம். வாய பொத்துன வாலி உள்ள சில தம்பி ஒத்துன அண்ணனுக்கு நம்பிக்கை மிகப்பெரிய சண்டை வந்துச்சா இல்லையா? உனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு. கிறுக்கு என்றால் ஆர்வம். கல்லாடம் படித்தோடனே சொல்ல ஆகாது. எவ்வளவு கல்லாடம் படித்து முடிக்க நேரம் ஆகி போச்சு. நேரம் எதையா நேரம்? மனிதன் பிறப்பது ஒரு நேரம், பருவம் அடைவது ஒரு நேரம், திருமணம் அடைவது ஒரு நேரம், இறப்பது ஆனா பைத்தியத்துக்கு வைத்தியமாக்குற வைத்தியம் நான். நீ என்ன தண்ணீரை லிங்கமாக தண்ணீரை லிங்கமாக